என்னாகம புத்தகம் 24 அதிகாரம் வசனம் 17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், சமீபமாயும் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். போதும். இந்த வசனத்தின் வழியாக ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்ய உங்களுடைய கவனம் ஒருமுகப்பட வேண்டும். அரை மணி நேரம் பொறுமையா இருக்கணும். இந்த இயேசுனுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மனதில் சரித்திரமா ஒரு கதை போல பதிந்து விட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இயேசுவை பற்றி, இயேசுவின் பிறப்பை பற்றி யாராயிலும் கேட்பார்களானால் நீங்கள் மனனமாய் சொல்லத்தக்கதாக, மனப்பாடமாய் சொல்லத்தக்கதாக இந்த சரித்திரத்தை அறிந்து கொள்ளணும். நான் வாசிக்கிறேன். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், சமீபமாயும் அல்ல. அவரை ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று இருக்கு. அவரை குறித்து ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாக அருமையான சொல்லப்படுகிற வார்த்தை வாசித்திருக்கிறோம். ஒரு நட்சத்திரம் என்றும் ஒரு செங்கோல் என்றும் இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. பிறப்பு என்பது வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. பிறப்பு என்பது வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒன்று. ஒவ்வொருவருடைய பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு பிறப்புக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் உண்டு. நான் மறுபடியும் சொல்றதெல்லாம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு அதிசயம் உண்டு. ஒவ்வொரு பிறப்பினுடைய பின்னாடி ஒரு சரித்திரம் உண்டு. இயேசுவினுடைய பிறப்பை குறித்து தேவனுடைய தூதர்கள் பாடின பாட்டு என்ன என்றால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று தேவனுடைய தூதர்கள் வானத்தில் தோன்றி இயேசு பிறந்த அந்த அதிகாலையிலே தூதர்களால் பாடப்பட்ட ஒரு பாட்டு. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அப்ப இயேசுவின் பிறப்புல 3 காரியம் இருக்கு. அவர் பிறந்தது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கே மகிமையா இருந்தது. 2, அவர் பிறந்ததினாலே இந்த பூமியில சமாதானம் வந்தது. கடவுளுக்கும் மனுஷருக்கும் இடையிலே ஒரு பிரிவு, பகை இருந்த பொழுது அதை மாற்றி பிரியம் உண்டாகும்படி அவருடைய பிறப்பு அதிசயமாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றால் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். நம்முடைய பிறப்பு கடவுளுக்கு, உன்னதமான தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு அது மகிமையாக இருக்கணும். மனுஷர்களுக்கு பிரியமா தெரியணும். பூமிக்கு நம்ம பிறப்பு சமாதானமா இருக்கணும். இருக்குதா? கடவுளுடைய பிறப்பு 3 காரியங்களிலே காணப்பட்டது போல உங்கள் பிறப்பு இந்த 3 காரியங்கள் இருக்குதான்னு நீங்களே கேளுங்க. நான் ஜானாசீர்வாதமாகிய நான் பிறந்தது என் தேவனுக்கு மகிமையாக இருந்ததா?
நான் பிறந்தது இந்த பூமிக்கு சமாதானம் கொடுத்ததா? நான் பிறந்தது மனுஷர்களுக்கெல்லாம் பிரியமா இருந்துச்சா அப்படின்னு நான் என்ன கேட்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து கேட்கணும். சினிமாக்காரன் என்ன பாட்டு போடுறான்? நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே எனக்கு ஒரு பயம் உள்ள பிறந்துருது. இதுதான் உலக வாழ்க்கை. பிறக்கிறோம், நம்ம பிறந்த நோக்கத்தை அறிவிக்க முன்னாடி நம்ம வளர்கிறோம், வாலியம் அடைகிறோம், கல்யாண ஆசை வந்துடுது, ஒரு கல்யாணத்தை முடிச்சிடும், நமக்கு வாரிசா ஒரு புள்ள பிறந்துருது. ஆனா நம்ம நோக்கத்தை செய்யல, நாம் பிறந்த நோக்கத்தை அறியல. அறியலுக்கு முன்னாடி எனக்கு ஒரு புள்ள செஞ்சிருது, பிறந்துருது. இதுதான் உலகம். ஆனா நீங்களும் நானும், நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்காய் பிறந்தேன் என்று ஒரு கேள்வி உங்களையே நீங்கள் கேட்டு, நான் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையத்தான் பிறந்திருக்கிறேன், என்னால இந்த பூமிக்கு சமாதானம் இருக்கு, மனுஷர்களுக்கும் பிரியமா இருக்கு. அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், படிப்பதற்கு வசதி இல்லாதவர். பள்ளிக்கு செல்வதற்கு முன்பதாக செய்தித்தாள்களை வீடு வீடா போய் போட்டு அதில் கிடைத்த 2 ரூபா 3 ரூபா 1 ரூபா அந்த காசை சேகரிச்சு அதிலே 1 பைசா 2 பைசா 5 பைசா லாபம் கிடைச்சு அந்த லாபத்தின் பணத்தை வச்சு அவர் தொடர்ந்து படிச்சு ஒரு விஞ்ஞான உலகத்தில் ஒரு அருமையான விஞ்ஞானியாக தோன்றி மனிதர்களை நேசித்து மக்களுக்காக ஜாதி மதம் பாராத ஒரு தலைவனாக, இந்தியாவுக்கு ஒரு முதல் குடிமகனாக அவர் பிறந்து அவர் புகழ் மறையாமல் இன்றும் அப்துல் கலாம் சொன்னது போல எதிர்காலங்களை குறித்து நீங்கள் கனவு காண்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய பிறப்பு அதிசயமாயிருந்தது. ஆமென். இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த சாதாரண ஒரு மனிதன் தான். அவர் கண்டுபிடிக்கலன்னா நாம் இருட்டில் தான் வாழ்வோம். மின்சாரம் போனவன வாசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. மின்சாரம் போனவன பாடுவதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, காத்தாடியில தூக்க வரல. மின்சாரம் ஒளி அமைப்பதற்கு எவ்வளவு முக்கியமா இருந்தது, அதை ஒரு மனிதன் கண்டுபிடிக்க முடியும். இறைவன் அவனை பறக்க செய்தார். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய பிறப்புகள் இந்த பூமிக்கு சமாதானத்தையும் மனுஷர்களுக்கு பிரியத்தையும் அதன் மூலம் கடவுளுக்கு மகிமையாகவும் காணப்பட்டது. சில தாய்மார்கள் அழுகிறார்கள், இந்த புள்ளைய பத்ததுக்கு ஒரு கல்ல பத்திருந்தா அது ஆட்டுக்கு உரலாக அம்மி குழவியாக கிடைச்சிருக்குமே, இதை ஏன் பெத்தேன்னு பெத்தவங்க அழுகிறார்கள். பிறந்தவன் அந்த அழுகையின் தாய் குரலை அறியாதவனாக வாழ்கிறான். நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே அறியாத மூடர்களாயிராமல், நான் பிறந்த நோக்கம் ஒன்று இருக்கு, என்னை கடவுள் படைச்சது ஒரு சரியான அதிசயமான அற்புதமான எதிர்காலத்துக்கு ஏதுவான ஒரு தீர்மானம் கடவுள் பார்வையில் நான் இருக்கிறேன். நான் இப்படி இருக்க மாட்டேன். என்னுடைய பிறப்பும் ஒரு அதிசயமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையாக, பூமியில் இருக்கிற மக்களுக்கு பிரியமாக, சமாதானம் உண்டாகும்படியாக நானும் காணப்படுவேன் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து போனேனாலே அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கு. வெந்தா துன்பம் விதி வந்த சாவம் போயா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மனுஷனாவே இருக்க லாய்க்கு இல்லை. நீங்கள் எல்லாரும் கனவு காங்கணும். இன்றைக்கு நீங்க சிறு பிள்ளைகளா இருப்பீர்கள், வருங்காலத்தில் ஒரு விஞ்ஞானிகளாய் வரலாம், மாமேதைகளா வரலாம், அம்பேத்கர் மாதிரி சட்ட நிபுணராய் வரலாம். படிக்க கூடாது என்று சொல்லி பள்ளிக்கூடத்தில் ஒதுக்கி வைக்கிற சனாதன கொள்கையின் அடிப்படையில் அம்பேத்கர் புறக்கணிக்கப்பட்டாலும் நான் படிப்பேன். உலக அளவில் சென்று
எல்லா பட்டங்களையும் படிச்சு மாமேதையாகி சட்ட புஸ்தகத்தை இந்தியாவுக்கு எழுதி கொடுத்து அவருடைய சட்டங்கள் தான் இன்றைக்கு நம்மளை வாழ்க்கையில நடத்தி கொள்றோம். அந்த மாதிரி எல்லாம் வரணும். நிறைய தாய் தகப்பனுக்கு கனவு இருக்கு. என் புள்ள டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், ஐஏஎஸ்ஆ வரணும், ஐபிஎஸ்ஆ வரணும், நல்ல ஒரு உத்தியோகத்தில் வரணும், நாட்டுக்கு பயனுள்ள ஒரு மகனா மகளா இருக்கணும்னு அப்பா அம்மா அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. கல்லு உடைச்சு கஞ்சியாவது பிள்ளைக்கு ஊற்றி படிக்க வச்சு ஒரு பெரிய அதிகாரி ஆக்க எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக கவலையோடு இருக்கிறார். ஆனா பிள்ளைகளோ அப்பா படுகிற கஷ்டங்களை, அம்மா படுகிற வேதனைகளை, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த சரியான நோக்கத்தை பிள்ளைகள் அறிய முடியாமல் ஏனோதான என்று கடமைக்காய் வாழுகிறீர்கள். இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையாக, பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் சமாதானமாக, மனுஷர்களுக்கு, என் அப்பா அம்மா, என் உடம்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் பிரியமாக நான் ஒரு காணப்படுவேன் என்று உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அப்படி வரும் பொழுது சமுதாயம் மகிழும், ஜாதிகள் மகிழும், தேசம் மகிழ்ச்சி அடையும். ஏன்? உங்களை பெற்ற அப்பா அம்மா மகிழ்ச்சி அடைவார்கள். என் பிள்ளை ஐஏஎஸ் கலெக்டரா இருக்கிறார், ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி இருக்கிறார், ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் அதிகாரியா இருக்கிறார், இன்ஜினியர் இருக்கிறார், டாக்டரா இருக்கிறாருன்னு உங்களை குறிச்சு சந்தோஷப்படுவார். என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எப்ப ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லவே மாட்டோம். கூட்டம் பிடிச்சவன எங்க சவுண்ட பாரியா. எங்க நோக்கமெல்லாம் சவுண்டு தான். நாங்கெல்லாம் அல்லேலியாவும் சொல்ல மாட்டோம், ஆமேனும் சொல்ல மாட்டோம். எத்தனை பேர் நான் சொன்ன காரியம் புரிஞ்சு நல்ல ஒரு அந்தஸ்துல அதிகாரியா வருவீங்கன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொன்னா போதும். அப்படி வந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா மகிழ்ச்சி அடைகிறாளோ இல்லையோ, உடன் பிறந்தவர்கள் மகிழ்கிறார்கள் இல்லையோ, இந்த தாத்தா மகிழ்வேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் பெருமையா சொல்லிக்கிறேன், என் சவப்பிள்ளைகள் இந்த பவர்ல இருக்காங்க, இந்த அதிகாரத்தில் இருக்காங்க, இந்த அந்தஸ்துல என் சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சபைக்கு பெருமை, சபையை நடத்துகிற போதகருக்கு பெருமை, பெத்தவங்களுக்கு பெருமை, உடன் விசுவாச மக்களுக்கு பெருமை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னுடைய கனவை நீங்கள் நினைவாக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த நோக்கத்தை புரியுங்கள், அதற்காய் பாடுபடுங்கள், இரவு பகலாய் படியுங்கள், நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வாங்க. உங்க அப்பா அம்மா மகிழட்டும், எல்லாருக்கும் மேல நான் மகிழட்டும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொன்னார். நம்ம ஸ்டார் கட்டுறோம். ஏசுனார் பிறப்பின் பண்டிகைக்கு அதிகமா செலுத்துறது எது? ஒரு ஸ்டார். சில போதகர் இருக்காங்க, கள்ள போதகர்கள், சோழனா பையன் மாட்டிட்டு வீடு வீடா பிச்சை எடுக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க. நீங்க போடுற ஸ்டாரு அவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கு. அன்றைக்கு கிழக்கில ஒரு நட்சத்திரம் உதிக்கும் சொன்ன தீர்க்கதரிசிகளின் சொன்னபடி ஒரு நட்சத்திரம் கிழக்கத்திய நாடுகளிலிருந்து 3 சாஸ்திரிமார்கள் போனார்கள். அவர்களுக்கு மேலே அந்த ஸ்டார் வந்து நின்னது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இந்த ஸ்டார் தெரிகிறது. அது அவர்களுக்கு முன்னாடி போனது. அதை அவர்கள் ஃபாலோ பண்ணி சரியா போய் பிள்ளையை துணிகளிலே சுற்றி இருக்கிறதை கண்டு தண்டலிட்டு பணிந்து விலை உயர்ந்த தூப வர்க்கங்களால்
பணிந்து கொண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஸ்டார் நமக்கு ஒரு வழிகாட்டி. இந்த பொய் போதைகள், கள்ள போதைகள், வீடு வீடா சோழனா பைய போட்டு வசூல் பண்றவர்கள் 1ஆம் தேதி வருவாங்க நிறைய ஊழியக்காரன். அவன் விசுவாசி வீட்டுக்கு போறானே இல்லையோ, மற்ற விசுவாசி வீட்டுக்கு போய் இந்தாங்க ஒரு கார்டு, அது 10 ரூபா இருக்கும், பக்கத்து தாட்ட மாதிரி வச்சுக்கிட்டு 100 200 500ன்னு கொடுக்கிற வீடா போவான். ஒன்றும் கொடுக்காத வீட்டுக்கு மறு வருஷம் போக மாட்டான். இப்படியெல்லாம் வருவாங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அந்த நட்சத்திர மகளை வழிநடத்தும் பொழுது அவர்கள் நினைத்தார்கள் ராஜாவாய் செங்கோல், ஒரு செங்கோல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா ராஜா. அப்போ நம்ம இயேசுநாதர் ராஜா தானே வருவாரு, ராஜாவா தானே பிறப்பாருன்னு அவங்க மூல அறிவில் நினைச்சு அந்த 3 பேரும் அரண்மனையை நோக்கி போனார்கள். வழிகாட்டி வந்த நட்சத்திரத்தை மறந்து மூல அறிவினாலே, சொந்த புத்தியினாலே அரண்மனையில் தானே இயேசு பிறந்திருப்பான் நினைச்சு ஏரோதின் அரண்மனையை நோக்கி திரும்பினார்கள். நட்சத்திரமோ நின்று விட்டது. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அரண்மனையில் போய் கேட்கிறார்கள். அவன் புரிந்து கொண்டான், யூதருக்கு ராஜாவாக நான் இருக்கிறேன், இன்னொரு ராஜா வருகிறாரா என்று மனதில் கர்வம் கொண்டு வஞ்சனையாக உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுறான். அப்படியா, நான் அதை பார்க்கணும், நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் பிள்ளையாண்டானை பணிஞ்சுக்கிறேன்னு சொன்னான். அவன் சொன்னதுல உள்நோக்கம் ஒன்று இருக்கு, வாயிலே ஒன்று இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்துக்குள்ளே ஒன்று வச்சிருப்பார்கள், வாயிலே ஒன்று வச்சிருப்பார்கள். இதையெல்லாம் ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் இயேசு. இயேசு ஆமென் சொல்லுங்க. எப்பயுமே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றுமே பேசி பழகுங்க. உள்ளுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசாதீங்க. அது எப்பயுமே உங்களுக்கு ஆபத்து, அது துக்கம், அது நஷ்டம், அது கஷ்டம். ஆகினால் கூடுமானவரை உண்மையை பேசி பழகுங்க, அது எப்பொழுதுமே நல்லது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் கூட உள்ளில ஒன்று வச்சு பேசுறான், வெளியில ஒன்று பேசுறான். ஆனா அந்த ஜான ஆசீர்வாதத்தை யாருமே நீங்க இதை தப்பா சொல்ல முடியாது. நான் நல்லதோ கெட்டதோ எனக்கு மறைக்க தெரியாது, அது அப்படியே சொல்லிடுவேன். அது குடும்ப காரியமா இருந்தாலும், வீட்டு காரியமா இருந்தாலும், சபை காரியமா இருந்தாலும், ஊழிய காரியம் இருந்தாலும், எதுவானாலும் ஒளிவு மறை இல்லாம நான் பேசிடுவேன். என்னை மதிச்சாலும் மதிக்காட்டாலும், என்னை நம்பினாலும் நம்பாட்டாலும், என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் உண்மையைத்தான் பேசுவேன். ஒரு 6 மாசமா சர்ச்சுக்கு வராத ஒரு அம்மா முந்தா நாள் நைட்ல போன் பண்ணாங்க. என்ன எங்களை மறந்துட்டீங்களே, உங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சதா என் பேத்தியா பேஸ்புக்கில் பார்த்து சொன்னாங்க. ஆமாமா உண்மைதாமா, என்னுடைய போன் ஹேங் ஆகி சாப்ட்வேர் அழிஞ்சு போனுக்குள்ள இருக்கிற போட்டோ வீடியோ டோட்டல் நம்பர்ஸ் வாஷ் அவுட்டு, ஒண்ணுமே செய்ய முடியலமா. அதோடு 10 நாள் சளி காய்ச்சல் வந்து கடுமையா அவஸ்தையோடு இந்த கல்யாணத்தை எப்படியோ அவருடைய கிருபையில நடத்தி முடிச்சிட்டோமா. 10 பைசா இல்லாத இருந்த நிலைமையில இரவில 2 மணிக்கு கண்ணீர் விட்டு அழுத ஜபிச்சு, ஜபத்தினாலே இந்த வருஷத்துல 4 காரியம் நடக்குன்னு சொன்னீங்களேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு, எனது காரியம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இல்லை நான் உங்களை நம்ப மாட்டேன், நீங்க இப்படித்தான் சொல்வீங்கண்ணா. நான் அந்த அம்மாட்டு சொன்னேன், ஊழியக்காரனாகி நான் உங்கள்கிட்ட தப்பா சொல்றதுனால எனக்கு ஏதாவது கிடைக்குமா? நீங்க ஏதாவது கொடுக்க போறீங்களா? எதுக்கு நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்? உண்மைதான் சொல்றேன், நம்புன நம்பு, நம்பாட்ட போ என்று சொல்லிவிட்டேன். அப்படியும் நம்பாமல் அப்படின்னா உங்க கல்யாண போட்டாக்கெல்லாம் அனுப்புங்க, அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்பிக்கை வருகிறது. இந்தியாக்காரன் எப்பயுமே தோமா மாதிரி தான், கண்டு விசுவாசிக்கிறவன் தான்,
காணாமல் விசுவாசிக்கிறவன் இல்லை. ஆகினால் அருமையானவர்களே, நம்பி வாழ்க்கை நடத்துங்கள். உங்கள் நம்பிக்கை வெற்றியை கொண்டு வரும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புல்பீட்டில் இருந்து நான் எப்பயும் பேசுறேன், உண்மையை தான் பேசுறேன். அதனால எனக்கு அவமானமா இருந்தாலும், ஏச்சா பேச்சா, நஷ்டமா கவலையா, சில ஆளுகள்லாம் அப்படியே நூதனமா பேசுவாங்க, இரட்டையா பேசுவாங்க, மறைச்சு பேசுவாங்க. எப்பயுமே உண்மை நிலைக்கும். ஆமென். பொய் ரொம்ப நாள் செல்லாது. பொய் என்ன செய்யாது? ரொம்ப நாள் செல்லாது. பொய் சொன்னா தாண்டா பிழப்பு. நான் பிசாசு, அதை நம்பி, பிசாசு வார்த்தையை நம்பி பொய்யிலேயே பிறந்து, பொய்யிலேயே வளர்ந்து, பொய்யிலேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் நரகத்தில் தள்ளப்படுவான் இருக்கு. வாய்மையே வெல்லும், உண்மையே நிலைக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப அந்த நட்சத்திரம் ஸ்டாரை காட்டுகிறது, செங்கோல் என்பது அரசனை காட்டுகிறது. இயேசு நமக்கு, இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாய் வந்தார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்தில் வந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? 38 முக்கோடி தெய்வம், 40,000 ரிஷிகள், ஆயிரக்கணக்கான மகான்கள், ஜீவ சமாதி அடைந்த நிறைய பக்தர்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரே ஒருவர் தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறது மெய், உண்மையாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது பாவிகளை ரட்சிக்க. யார் எமது காரியமா போவான்னு அந்த அல்லாஹ் கேட்டார், அந்த பிதா கேட்டார். யார் எமது காரியமா போவான்னு அல்லாஹ் கேட்ட உடனே நான் போகிறேன் என்று முகமது நபி சொல்லவில்லை. நான் போகிறேன் என்று சொல்லி 38 முக்கோடி தெய்வங்களிலே ஒன்றும் சொல்லவில்லை. இயேசுதான் சொன்னார். அவர் மடியில் ஒரே மகனாக, செல்ல பிள்ளையாக தவழ்ந்திருக்கிற இயேசு சொன்னார், என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொன்னார். ஆகினால் பிதா அந்த ஒரு பிள்ளையை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஒரே பேரான தமது குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளி எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்க வேண்டும், அந்த ஒருவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஏன் பிறந்தார்? பாவத்துக்கு பரிகாரம் செய்ய பரிகாரியாய் பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. சொல்வாங்க சூரனை வாது செய்ய சுப்பிரமணியர் வந்தார் சொல்லுங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றால் பாவி யாரு? எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லோரும் என்றால் யாரு? கடவுளால் படைக்கப்பட்ட ஆதாம், ஏவாள், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்ததிகள், 42 தலைமுறை ஜனங்கள். எத்தனை தலைமுறை? 42 தலைமுறை. முதலாம் தலைமுறை 1000 வருஷம் வாழ்ந்தார்கள். அடுத்த தலைமுறை 700-800 வருஷம் இருந்தார்கள். அதுக்கு அடுத்த தலைமுறை 300-500 இருந்தார்கள். இப்படியே தலைமுறைகளை நீங்கள் பார்க்கும்போது 42வது தலைமுறையில தான் யாக்கோபு பிறந்தார். 42வது தலைமுறையின் தகப்பன் பேர் என்ன? என்ன? யாக்கோபு. அந்த யாக்கோபுடைய மகன் தான் சோசியப்பர் என்று சொல்லப்படுகிற, ஜோசப் என்று சொல்லப்படுகிற யோசேப்பு. 42வது தலைமுறையில யாக்கோவுக்கு பிறந்த யோசேப்பு. யாக்கோவிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொன்னாரே, அந்த யாக்கோவை 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனங்களால் சொல்லப்பட்டது. நம்ம எல்லாரும்
பிறந்த பிறகு நம்ம அப்பா மாமா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம சொந்த பந்தம் யாராவது ஒருத்தர் பேரை வைங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது என்ன செய்வாங்க? பேரை வைங்கன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி அவன் 4 பிள்ளைக்கும் பேர் வச்சேங்கிறத சொல்றேன். சந்தோஷம், முத பிள்ளை பிறந்தவன் என்ன பேரு? சந்தோஷம். அந்த சந்தோஷங்கிற பேருக்கு தான் என் மூத்த பிள்ளையின் பேரு ஜாய் சிங்னு வச்சேன். ரெண்டாவது ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, பிரகாசம்னு எனக்கு தோணுன உடனே பிரைட் கிங்னு வச்சேன், ராஜபிரகாசம். மூணாவது பிள்ளை இந்த ஊருக்கு என்னை நிரந்தரமா கொண்டு வந்தார். மதுராபு பகுதியிலே ஊழியம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார். அதற்கு முன் சிவகாசி பகுதியில் ஊழியம் பார்த்தேன். 1989வது ஆண்டு இந்த ஊருக்கு வந்தேன். அப்பொழுது என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தார்கள், 3வது பிள்ளை. அப்பொழுது தொட்டனாய் வச்சு இங்க ஒரு மீட்டிங் போட்டிருந்தேன். அது 91ல, நான் வந்தது 89. இந்த 89க்கும் 91க்கு இடையில என்னை ஊழியத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாத்தியாரும் அப்போது இருந்த மூப்பரும் மத்ராபு குமாப்பட்டி பகுதிக்கு வந்து தேடி வந்து, நீங்க எங்க சபையை நடத்த வாங்கன்னு. இடையகுட சபையில சண்டை போட்டு பிரிச்சு வந்த 3 குடும்பத்தார்கள், அதிலே ஒருத்தர் வாத்தியார் என்னை கூப்பிட வந்தார். அவருடைய பேர் துரைராஜ். அவருடைய ஞாபகத்தமா துரைராஜ மாத்தி போட்டு ராஜதுரன்னு 3வது பிள்ளைக்கு பேர் வச்சேன். நன்றி இருக்கணும்ல, யாரா இருந்தாலும் நன்றி இருக்கணுமா இல்லையா? நான் எப்பயும் நன்றி கெட்டவன் அல்ல, நன்றி உள்ளவன் தான். உப்பு கொடுத்திருந்தாலும் நாம் அதற்கு நன்றி உள்ளவளா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டேங்க? ஆமென். ஒரு காலத்தில் நான் கஷ்டப்படும் பொழுது இவங்க உப்பு இல்லாம இருந்தேன், உப்பு கூட வாங்க வழி இல்லாம இருந்தேன், உப்பு கொடுத்தாங்க. ஆமா, உப்பு கொள்ளலாம் நம்ம வாங்கி, நம்ம வாங்கி, ஆமா உப்பு கொள்ளலாம் நம்ம வாங்கி, அப்படி சொல்லக்கூடாது. உப்பு கொடுத்தாலும் உள்ளளவு வரை, சாகும் வரை நினைக்கணும். அதுதான் நன்றி உள்ளம். என்னை பகைத்தாலும் வெறுத்தாலும் புறக்கணித்தாலும் புறம்பே தள்ளினாலும் என்னை அழைத்த தேவன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன், இதே ஊரிலே என் ஆண்டவர் நிலைத்திருக்க பண்ணுவீரானால் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு கேட்டேன். அந்த அற்புதம் தான் தொட்டனாய் என்கிற மந்திரவாதியை தமிழகத்துக்கு முதல் முறையாய் அழைத்து கொண்டு வந்து பயன்படுத்தும்படியான ஒரு அற்புதமான கூட்டத்தை கர்த்தர் நடத்த கிருபை செய்தார். ஆமென் சொல்லுங்க. அப்படி என்னிடத்துல காசு இல்லை, என் ஜனங்களிடத்தில் சொல்லி ஒரு கன்வென்ஷன் நடத்தணும்னு சொல்லி மந்திரவாதி தொட்டனை கூப்பிட்டு சொல்லும் பொழுது என் மக்களெல்லாம் வசூல் பண்ணி அவங்களால் முடிஞ்சதை சேர்த்து ஒரு 2000 ரூபாய் தான் கொடுத்திருந்தார்கள். அது 2 லட்சத்துக்கு சமம். அந்த கூட்டத்தை 2 லைட்டு கட்டி, மேடையில் 2 லைட்டு கட்டி, வெளியில 2 லைட்டு கட்டி, ஒரு இளையராஜா மைஷெட்டை வச்சு மீட்டிங் போட்டேன். ஆனால் எல்லா ஊர்களிலிருந்தும் பல வாகனங்களிலே திரண்டு வந்து நம்முடைய புதுப்பட்டி பள்ளிக்கூட மைதானமே நிறைஞ்சு ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு 100 வால் போஸ்ட் பஸ்ல பேக்கில் ஓட்டினேன். இந்த ஊருக்கு என்னை அழைச்சு வந்தது கர்த்தருங்கிறத நிரூபிக்கும்படி அந்த கூட்டத்தை நடத்தினார். என்னை அடிச்சு விரட்டி தள்ளி புறம்பாக்கின அத்தனை பேரும் ஓரமா நின்று அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு இருட்டுக்குள்ள இருந்து அந்த 3 நாளும் கூட்டத்தை ரசித்தார்கள். 4வது நாளும் கூட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண கிருபை செய்தார். 2 மாசமும் அவரை கூப்பிட்டு போய் தமிழகத்தில் நம்ம பகுதிகளில் எல்லா இடங்களிலும் கூட்டங்கள் போட்டேன். எல்லாமே வெற்றியா இருந்தது. அப்பொழுதுதான் இந்த ஊருக்கு
கர்த்தர் என்னை கொண்டு வந்தா இருந்தது நிரூபிச்சிருந்தாரு. அந்த நிரூபிச்சிருக்கிற மகிமைக்கு தான் மகிமைன்னு வச்சேன், மகிமை தாசுன்னு வச்சேன். ஆமா சொல்லுங்க. என் பிள்ளைகளின் பிறப்புக்கு நோக்கம் இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை பத்த உடனே அர்த்தம் தெரியாமல பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சித்தப்பா மகளை லவ் பண்ணி அவளை கெட்டணும்னு ரொம்ப உயிருக்கு உயிராய் அளவு கடந்த பாசம். கடைசியில் விசாரிச்சு பார்த்தா சித்தப்பா மகனா தங்கச்சி வேணும்டா, எப்படிடா கெட்ட முடியும் சொன்னவனை வெக்கப்பட்டு அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி அவர் ஒதுங்கினார். அவளுக்கு வேற கல்யாணம் நடந்தது, இவருக்கு வேற கல்யாணம் நடந்தது. ஆனா இவர் சொன்னாரு, அந்த பொண்ணுடைய பேரு விஜயா, அது இங்கிலீஷ்ல வி. இவர் நான் சொன்னாரு, நான் எப்ப கல்யாணம் முடிச்சாலும் யார முடிச்சாலும் விங்கிற வார்த்தை வந்தா தான் நான் முடிப்பேன்னாரு. வசந்திங்கிற பொண்ணை முடிச்சாரு. ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ அவரு பேர் வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. நிறைய பேருக்கு பேரை வைக்க தெரியாம பைபிள் அப்படி பேர் அதுல காயின்னு போட்டுருச்சு. அரளிப்புத்தூர்ல ஒரு பையனுக்கு காயின்னு பேர் வச்சாங்க. அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். நோக்கம் தெரிய வேணாமா? அவன் கொலைபாதகன், தம்பி ஆபேலை கொண்டவன். நீங்களும் அப்படி வைக்க கூடாது. நான் சொன்ன யூதாசின் ஏன் வைக்கலன்னு கேட்டேன். என்ன பேர் சொல்ல முடியும்? எல்லா பேருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள்? முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்ச விட்டு தாட்சியில் முன்னணையிலே, இங்கு மோட்ச விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே குளிரும் பணியும் தொட்டு நில்ல கோமகனும் ஆரீரோ ஆரீரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கி தூங்கி ஆலானி தூங்கி தூங்கி ஆலானி. ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன்னு சொன்னார். அது இயேசுவை தேவனே சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோள்களில் இருக்கும், அவர் சமாதானத்தின் பிரபு என்னெல்லாம் வர்ணித்தார். இப்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் ஒவ்வொன்றும் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டபடியே பிறப்பதற்கு முன்னாடி அவருக்கு இம்மானுவேல் பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், நம்மோடு இருப்பார். இம்மானுவேல். இயேசுவினுடைய பிறப்பை குறித்து முன் தீர்க்கதரிசிகள் சொன்னபடி அவர் பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம் என்றால் ஒரு நாள் மரிப்போம். மரிப்பதற்கு முன்னாடி பிறப்பின் நோக்கத்தை அறியணும், பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற ஜெபிக்கணும், பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற வாழணும். எத்தனை பேர் வாழ்வோம்னு சொல்றவங்க அவங்க மட்டும் அல்லையில சொன்னா போதும். நல்ல கையத்துக்கு அல்லையில சொல்லுங்க. கேக்கு சாப்பிட்டவங்க அல்லையில சொல்லுங்க. வச்சிருக்கையா பந்துஷா. இந்த யாக்கோபுடைய மகனாய் பிறந்த யோசேப்புக்கு அதே வம்சத்தில் யூதர்களிலே பரிசுத்த
கன்னி மரியாள் என்று சொல்லப்படுகிற மரியாள் அவர்கள் நிச்சயம் பண்ணியிருந்தார்கள். யூதருடைய பழக்க வழக்கம்னா ராத்திரி நிச்சயம் பண்ணி காலையில கல்யாணம். இப்போ என் மகனுக்கு காலையில நிச்சயம் 2 மணி நேரத்துக்கு கல்யாணம், அன்னைக்கு சாயந்தரமா மறுவீடு அப்படி வச்சோம். ஆனா யூதர்கள் அப்படி அல்ல. நிச்சயம் பண்ணா 1 வருஷத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது, ஹலோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ்வளவு ஒழுக்கமாக திருமணத்தை கனம் பண்ணினார்கள். இப்ப என்ன படிக்கிறாங்க, கட்டிக்கிட்டு போவோமா, புள்ள பெத்துட்டு ஓடுவோமா, ஓடின பிறகு வந்து கல்யாணம் பிடிச்சுக்குருமா, இப்படியெல்லாம் நடக்கு. அந்த காலத்து கல்யாணம் புனிதமாக இருந்தது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயிக்கப்பட்டிருந்தும் மறுவருடம் திருமணம் நடைபெற வேண்டும் என்று காத்திருந்த பொழுது ஒரு இரவிலே மரியாள் படுத்திருந்த தனி அறையிலே காபிரியல் எனப்பட்ட தூதன், மரியாளே வாழ்க, ஒரு கன்னி பெண்ணுக்கு வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை வந்தா பயம் வருமா வராதா? இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று பயந்து நடுங்கினார். பயப்படாது, உன்னிடத்தில் உற்பத்தியாக போகிற பிள்ளை தேவனுடைய குமாரன் இருப்பார். அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க இயேசுன்னு பெயரிடணும். பயப்படாது. அவர் சொன்னா, நாங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது உண்மை, நியமிக்கப்பட்ட வாழ்க்கை 1 வருஷம் தான் கணவனும் மனைவியுமா இணைக்கப்படுவோம். அதுவரை நானோ அவரோ ஒருவருக்கொருவர் அறியவில்லை. புருஷனை அறியாத எனக்கு எப்படி ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு கேட்டா தேவதூதன் நடத்துற காபிரியல் நடத்துற. தூதர்கள் 4 வகை நீங்க மனசுல வைக்கணும். ஒரு தூதன் பேர் காபிரியல். அவனுடைய வேலை என்னன்னா தூது கொண்டு போகிறது, தூது கொண்டு வருகிறது. நம்ம சபையிலும் தூதர்கள் இருக்கிறார்கள். தூது கொண்டு போவார்கள், தூது கொண்டு வருவார்கள். நான் சொல்ற தூதர்கள் நல்ல தூதர்கள், நல்ல செய்தி கொண்டு போவார்கள், நல்ல செய்தி. துர்ச்செய்தி கொண்டு போவார்கள், துர்ச்செய்தி கொண்டு வருவார்கள். பொல்லாத தூதர்கள். கோடிக்கணக்கான தூதர்களிலே 3 ஒரு பங்கு விழுந்து போனார்கள். மேலே கடவுளோடு நல்ல தூதர்கள் இருந்தார்கள். கீழே விழுந்து போனவர்களும் காபிரியல் இருந்தார்கள், பொல்லாத தூதர்கள். மேலே இருந்த தூதர்களும் காபிரியல் நல்ல தூதர்கள். காபிரியல் கூட மற்ற தூதர்கள் 3 பேர் இருந்தார்கள். கேருபீன்கள், சேராபீன்கள். கேருபீன்கள் பாதுகாக்கிற தொழில், சேராபீன்கள் இறைவனை துதித்துக் கொண்டே பாடிக்கொண்டே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டே இருக்கிற தூதர்கள். மீகாவேல் என்கிற 3வது ஒரு கூட்டமாக காபிரியலோடு 4வது தூதனாக இருந்தார். மீகாவேல் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுகிற கூட்டம். நமக்கு தூது கொண்டு வருகிற கூட்டம் காபிரியல். துதிக்கிறதற்கு நம்மோடு சேர்ந்து இறைவனை துதித்துக் கொள்ளுகிற கூட்டம் சேராபீன்கள். நம்மளை பாதுகாக்கிற கூட்டம் கேருபீன்கள். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கூட்டம் மீகாவேல்கள். எப்போயும் நமக்கு இருக்கு. கோடிக்கணக்கான தூதர்கள் நம்ம கூப்பிட்டா வருவாங்க, ஆபத்துல கூப்பிட்டா வருவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் பயப்படவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த காபிரியல் தூது கொண்டு போவது, தூது கொண்டு வருவதான அவன் தான் மரியாதை பார்த்து பயப்படாத, உன்னத்தில் உற்பத்தி ஆவது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. எப்படி ஆகுன்னு சொன்னீங்க?
அது பரிசுத்தாய் உன்மேல் நிழலிடும். அந்த பரிசுத்தாயின் வல்லமையினாலே நீ கர்ப்பவதியாய் ஆகிடுவ. இந்த முட்டாள்கள் கேட்கிறாங்க, பரிசுத்தாய் பத்துட்டேன் பரிசுத்தாய் பத்துட்டேன்னு உங்க விசுவாசிகள் சொல்றாங்களே, அப்ப புள்ள பத்துருவாங்களா? பரிசுத்தாவி பலனடைவார், சாட்சிகளா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பரிசுத்தாவி நம்மிடத்துல வரும் பொழுது இந்த உலகத்தில் சாட்சியா வாழணும். இயேசுவுக்காக பலமடையணும், ஆண்டவருக்காக. அவள் பரிசுத்தாவின் நிழலிடும் பொழுது அவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டாள். நம்மெல்லாம் புருஷனுடைய வித்தில் பிறந்தோம். இயேசுவோ பரிசுத்த கன்னிமரியாளின் வித்தில் பரிசுத்தாவினாலே பரிசுத்த குழந்தையாக இயேசு பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த கடவுள். ஆணுக்கு ஆணும் பிறந்தது அவலட்சமானதை இன்னைக்கு விடிய விடிய கும்பிடுறான். இயேசுதான் பரிசுத்த கடவுள். 38 முக்கோடி தெய்வங்களா இருந்தாலும், 40,000 ரிஷிகளா இருந்தாலும், ஜீவ சமாதி அடைந்த பக்தர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஸ்திரியின் வித்தில் அல்ல, புருஷன் வித்தில் பிறந்தவர்கள். நானும் நீங்களும் புருஷன் அப்பாவின் வித்தில் பிறந்தவர்கள். இயேசு மட்டும்தான் பரிசுத்தாவினாலே பிறந்தவர். அவர் பரிசுத்த குழந்தையானவர். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இயேசுவின் பிறப்பு அதிசயம், அற்புதம். தீர்க்கதரிசிகள் சொன்னபடி அவர் பரிசுத்த குழந்தை. அவன் இந்த தேவதூதனுடைய வாழ்த்தையில கேட்ட உடனே கர்ப்பம் செய்யிட்டான். அவன் தேவதூதன் சொல்றான், நீ நம்பலன்னா நான் ஒரு உண்மையை சொல்றேன். உன்னுடைய இனத்தாள் ஆகிய எலிசபெத்து இப்போ அவ 6 மாசம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் உறுதிப்படுத்துவதற்கு அத்தாட்சியாக தேவன் வைத்திருக்கிறார். அவள் நம்பத்தக்கதாக ஒரு வார்த்தை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த கன்னிமரியாள் எழுந்து தன்னுடைய சொந்தக்காராக இருக்கிற எலிசபெத்து வீட்டுக்கு போனா. இவ போய் எலிசபெத்தை வாழ்த்துறா. பரிசுத்த கன்னிமரியாள் எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது 6 மாசம் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கு. அந்த குழந்தை களிப்பாயி துள்ளிட்டு எழுதப்பட்டு. கை தட்டுங்களேன், ஜோரா தட்டுங்க. ஹல்லேலூயா. அந்த குழந்தை யாரு? இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுடைய ஊழியத்திற்கு முன்னாடி பாதைகளை செவ்வாய்ப்படுத்த வந்த அவன் ஆண்டவருக்காக முன் அனுப்பப்பட்டவன். அந்த யோவாஸ்நானகன் இயேசுநாதர் போய் யார்கிட்டயுமே எடுக்கல. அவருடைய வழியை செவ்வாய்ப்படுத்த வந்த தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த எலிசபெத்தினுடைய வயிற்றில பிறந்த யோவாஸ்நானர் தான் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசுநாதரை விட 6 மாசம் மூப்பு, இயேசு 6 மாசம் இளமை. அந்த யோவாஸ்நானகன் இயேசு பிறக்கிற பொழுது 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளையெல்லாம் கொல்லுன்னு சொல்லும் பொழுது தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு பரிசுத்த கன்னிமரியாளும் சூசியப்பரும் எகிப்துக்கு போய்விட்டார்கள். ஏரோது கொலை தேட வகை தேடுறான் என்று எச்சரித்து போனார்கள். ஏரோது உயிரோடு இருக்கிற காலங்களிலே 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளையெல்லாம் கொல்லப்பட வரும் பொழுது இந்த எலிசபெத் தன் பிள்ளையை கொண்டு போய் வனாந்தரத்தில் போட்டுட்டா. வனாந்தரத்தில் போடப்பட்ட யோவாஸ்நானகன் வெட்டு கிளியையும் காட்டு தேனையும், வெட்டுக்கிளினா அது ஒரு வகை கிழங்கு, அந்த கிழங்கை தின்னு காட்டு தேனை தின்னு வளர்ந்தவன் தான் யோவாஸ்நானகன். மிருகங்களின் தோலை வஸ்திரமாய் உடுத்தி காட்டிலேயே வாழ்ந்தவன் தான் யோவாஸ்நானகன். இயேசுநாதர் 30 வயது வரும் பொழுது அந்த யோவாஸ்நானகன் 30 வயது.
அவன் யோர்தான் நதிக்கரையில் நின்று, விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களை வழிகாட்டினவ யாரு? மனம் திரும்பு அன்னு பிரசங்கம் பண்ணார். இயேசு போய் யோவாஸ்நானகனால் ஞானசானம் பெற்றார். அவனுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது, நீ ஞானசானம் கொடுப்ப, பரிசுத்த வருவாரு, அவர்தான் நீ ஆயத்தம் பண்ணுகிற அந்த எஜமான்னு சொல்லார். இயேசு ஞானசானம் எடுத்து கரையேறின பொழுது பரிசுத்தன் இறங்கினார். அப்பதான் அவன் சொன்னான், உம்முடைய பாதரட்சியின் வார் செருப்பு வார அவுக்கிறது கூட தகுதி இல்லாத நான், உம்முடைய வருகைக்கு வழி ஆயத்தம் பண்ணவன் தான் நான், என்னால ஞானஸ்தானம் பெறதுக்கு சரியல்ல, உம்மாலதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு யோவான் வாக்குவாதம் பண்ணான். இயேசு சொன்னார், இப்படியெல்லாம் அந்த அல்லாவின் சித்தம், அந்த பிதாவின் சித்தம், அந்த பரலோக தேவனுடைய சித்தம், இடம் கொடு, இது தேவ சித்தம் அப்படின்னு அவனாலே இயேசு ஞானஸ்தானம் பெற்றார். ஆமென் சொல்லுங்க. அந்த யோவானுடைய தாயை வாழ்த்தி அவள் வாழ்த்துகிற பொழுது பிள்ளை துள்ளிச்சு, அவள் எலிசபெத் பரிசுத்தாவில் நிரம்பி இந்த அம்மாவை கன்னிமரியாளை அவள் வாழ்த்த தொடங்கினாள். என் ஆண்டவரின் தாயை நான் இன்று கண்டேன் என்று ஆண்டவருடைய தாயை கர்ப்பத்தில் கொண்டு வந்திருக்கிற மரியாளை அவள் வாழ்த்த இவள் வாழ்த்த விடைபெற திரும்பி வந்தாள். கர்ப்பமாக இருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டு எலிசபெத் தீர்க்கதரிசனத்தின் மூலம் அறிந்து கொண்ட மரியாள் வெளியிலே போகாமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்த பொழுதுதான் சொப்பனத்திலே இந்த காபிரியல் தூதன் வந்து சொன்னான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில், எப்பா யாக்கோவின் மகனே யோசேப்பே, உனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனைவி என்னமோ கர்ப்பமா இருக்கிறான்னு எல்லாரும் பேசுறாங்க, சொல்லிக்கிறாங்க, நிஜமாவா உண்மையா அப்படின்னு எல்லாரும் பேச பேச ஒரு ஆள் சொன்னாதான் ஊரே பத்தி தெரியுமில்ல. ஒரு ஆள் பொய் சொன்னாலும் ஒரே பொய்யா சொல்லிடும், ஒரு ஆள் உண்மை சொன்னா ஒரே உண்மையா சொல்லும். ஆனா என்னன்னா காது மூக்கு எல்லாம் அதிகமா வச்சு பெருசா தெரியும், சின்னதா சொன்னது பெருசா வந்துடும். யோசேப்பு கேள்விப்பட்டான், அவன் நீதிமானாய் இருந்ததினாலே தன் மனைவியை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமா தள்ளி விடலாம், டைவர்ஸ் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு படுத்திருந்தான். மரியாதத்தில் வந்த அதே காபிரியல் தூதன் அதே யோசேப்பு படுத்திருக்கிற யோசேப்புடைய வீட்டாருக்குள்ள வந்து, சந்தேகப்படாதே, அவடத்தில் உற்பத்தியா இருக்குது பரிசுத்த ஆவி, தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கிற இயேசுவின் பேர் உள்ள ஒருவர் இருக்கிறார், நீ ஐயப்படாத, சேர்த்துக்கோ. அவன் நீதிமானாய் இருந்ததினாலே அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய் தள்ளிவிட நினைச்சாலும் தேவன் சோதன் சொன்ன வார்த்தையை நம்பினதுனால வேகமாய் போய் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பிடிக்கமான வாய முன்னாடி அப்படின்னு கூட்டு கொண்டு வந்து வீட்டிலே வச்சிருந்தாள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிக்க பார்ப்போம். மத்தேயு 1 கடைசி வசனம். அவள் தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெருமளவும் அந்த மரியாளை அந்த யோசேப்பு அறியாதிருந்து அவருக்கு இயேசுன்னு பேரிட்டார். நல்லா கவனிக்கணும். இந்த சூசேப்பர் எந்திரிச்சாரு, மரியாள் நீ மாசமா இருக்கணும்னு பயப்பட வேணாம், கடவுள் எனக்கு சொல்லிட்டாரு, நான் நம்புறேன், என் பின்னாடி வா, ஊரு உலகம் அதுவா பேசுவோம், நம்ம புருஷனும் பொண்டாட்டியா வாழ்ந்துருவோம். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த பரிசுத்த குழந்தை பெறுற வரைக்கும் நீ நானும் சகோதர சகோதரியத்தை வாழணுமே ஒழிய நம்ம பாவம் செய்யக்கூடாது. தீர்மானத்தோடு 2 பேரும் ஒப்பந்தத்தோடு வீடு வந்து வாழ்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷம். ஆனா இங்கே கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்திருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன செய்தி என்னன்னா, அவள் முதற் பேரான குமாரனை பெருமளவும்
அப்படின்னா 2ஆம் குமாரன் 3ஆம் குமாரன் பெற்றிருக்கான்னு அர்த்தம். அந்த முதற் பிள்ளையாகிய இயேசுவை பெற்றெடுக்க வரைக்கும் அவனிடத்துல சேராதிருந்தான், குடும்ப உறவு பண்ணாதிருந்தான் அர்த்தம். அப்படி என்றால் பரிசுத்த கன்னிமரியாள் இயேசு மட்டும் பெக்கல, அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றார்கள். நம்மிடத்தில் அவர்கள் சகோதரிகளும் அவருடைய தாயாரும் வந்திருக்கிறார் அல்லவா? அந்த இடத்துல இயேசு சொன்னார், யார் எனக்கு சகோதரி தாய்? கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் எனக்கு சகோதரிகளும் தாயும். அப்ப இயேசுவின் தாயாகிய பரிசுத்த கன்னிமரியாளை விட ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கிறது யாருன்னா நாம தான். என்ன சொல்ல மாட்டேங்கிறிய? நேரம் குதிச்சிருக்க வேண்டாம், அன்னைக்கு சேர் உடைஞ்ச மாதிரி உடைச்சிருக்க வேண்டாம். ஆமென். அந்த பரிசுத்தாவியோட வல்லமையிலே மகிழ்ச்சி அடையும். இப்ப இயேசு கன்னிமரி வயிற்றுல நாளொரு பொழுதமாக வளர்ந்து பெரிய குழந்தையா மாறிக்கிட்டு இருக்கு. பிரசவம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பிரசவம் நெருங்கிற வேளையில அகஸ்திராயனால் ஒரு புதிய சட்டம், எப்படி இப்ப மோடிஜினால புது புது சட்டம் போட்டு நாட்டை பாழாக்கிட்டு இருக்க மாதிரி, ஆனா அகஸ்திராயம் போட்ட சட்டம் நியாயமான சட்டமாக கணக்கு எடுக்கணும். மக்கள் எவ்வளவு இருக்காங்க, மாநிலத்தில், மாவட்டத்தில், தாலுக்காவில், கிராமத்தில், நாட்டில், தேசத்தில் எவ்வளவு ஆணு எவ்வளவு பெண்ணு, படித்தவங்க எவ்வளவு, படியாத எவ்வளவு அப்படின்னு கணக்கெடுக்கிற மாதிரி சொன்னார். அப்பொழுது சொல்லப்பட்ட கட்டளையில் ஒரு முக்கியமான கட்டளைன்னா அவங்க சொந்த சொந்த ஊருக்கு போகணும்னாங்க. அப்படி ஒரு சட்டம் இப்போ இந்த புதுப்பட்டியில போட்டுட்டோம்னா இந்த புதுப்பட்டியில ஒருத்தர் இருக்க முடியாது. இந்த புதுப்பட்டியில ஒருத்தர் இருக்க முடியாது. இவன் பேசுறான், அவங்கள வந்தட்டி போய் உள்ளே. உங்க பூர்வீகத்தை பார்த்தா நீங்களும் வந்தட்டி தான். எங்க அப்பா ராஜபாளையத்தில் போலீஸுக்காரா இருக்கும்போது அந்த ஊர்ல கொஞ்சம் வீடு தான் இருந்தது. நான் வரும்போது கூட 500 வீடு தான் இருந்தது. இப்ப 1000 வீடு போயிடுச்சு. நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்தோம்னா வெறும் காடும் கமல கிணறுமா இருந்திருக்கும். நரி ஓடனாலும் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும். மக்கள் தொகை பலிகிருச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக அகஸ்திராயனால் கட்டப்படி சொந்த வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பெத்லகேம் பூர்வீக ஊரு என்பதனாலே யோசேப்பு தன் மனைவியை கூப்பிட்டு, மாமா பெத்லகேமுக்கு போவோம்னு ஒரு கழுதியிலே கர்ப்பஸ்திரி ஆகிய மரியாதை ஏற்றிக்கிட்டு நடந்தே கூட்டிட்டு போறார். வேதம் சொல்லுகிறது, கிச்சிலி மரத்தடியிலே உன்னை எழுப்பினேன் என்று எரேமியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி பிரசவம் வந்துருச்சு. கழுதியை நிப்பாட்டியாச்சு, மரியாதை பத்திரமா இறக்கியாச்சு. கிச்சிலி மரம் ஒன்று நிழல் இருந்தது, நிலத்திலே இயேசு பிறந்துட்டார். கை சொல்லுங்க, இயேசு பிறந்துட்டாரு. ஆமென். இல்ல பாஸ்டர், மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தார்னு எல்லாரும் சொல்றாங்களே, நீங்க என்ன போய் போதகம் பண்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. சத்திரத்தில் இடமில்லாததினாலே மாட்டு தொழுவத்தின் முன்னணியிலே கந்த துணியிலே பிள்ளையை சுத்தி இருக்க காண்பீர்கள் என்று தேவதூதர்களால் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. கிச்சிலி மரத்தடியில் பிறந்த பிள்ளையை தூக்கிட்டு போய், சத்திரம் என்றால் ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில போனா புல் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட குழந்தை பிறந்து பிரசவ வார்டு ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இடமில்லை. போங்க. இயேசுவாகிய பரிசுத்த குழந்தை, கிச்சிலி மரத்தடியில் பிறந்த குழந்தை, தாயின் தகப்பன்னு தூக்கிட்டு சத்திரத்தில் போய் கேட்டு
சத்தரத்தான் இடமில்லை என்று சொன்னதினால அந்த தெருவில் இருந்த ஒரு மாட்டு தொழுவத்தில் மாடு இல்லை, ஆனா மாடு முன்னணை இருக்கு. முன்னணை என்ன? மாட்டுக்கு புல்லு போடுற அந்த காடி, அந்த இடம் முன்னணை. அதுல புல்லுல இந்த குழந்தைய சுத்துறதுக்கு அக்கம்பாத்திர கேட்டா நல்ல துணி கொடுக்கல, கந்த துணி அதுல சுத்தி புல்லடையில வைக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இன்றைக்கு பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் உள்ளத்தில் இடம் இருக்கா, உன் இல்லத்தில் இடம் இருக்கா என்று இயேசு கேட்கிறார். ஆண்டவரே, என் உள்ளத்தில் பிறந்திரும், என்னுடைய இல்லத்திலே பிறந்திரும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொன்ன இயேசு இப்போது பண்டிகை நாளாக இந்த நேரத்தில் உன்னோடு பேசுகிறார். இயேசுவுக்கு உன் உள்ளத்தில் இடம் இருக்கா? உன்னுடைய இல்லத்தில் இடம் இருக்கா? பாஸ்டர் எங்க வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், நீங்க வந்தீங்கன்னா எங்க தெருவில் ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரர் ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவீங்களா? என்ன வந்தாலும் எது வந்தாலும்